ஹாய் விவர்ஸ், இது நம்ம ஒரு சேனல், நமக்கான சேனல். நம்ம சேனல் இன்றைக்கி ஜூலை 12 அன்றைக்கி எழுதின டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு உண்டான ரிசல்ட்டு தான் விட்டுருக்காங்க. அந்த ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா tnbsc.gov.in அந்த வெப்சைட்லேயே போய்ட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த டிஎன்பிஎஸ்சியோட அந்த வெப்சைட் போனதுக்கப்புறமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஹோம் பேஜ்லேயே உங்களுக்கு அதோட அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். இதில் வந்து 12/7/2025 அன்றைக்கி எழுதின ரிசல்ட்டோட அந்த பேஜ் வந்துடும். இதில் வந்து நீங்கள் வந்து மதிப்பெண் மற்றும் தரநிலை நிலை இருக்குது பார்த்தீங்களா, மார்க் அண்ட் ரேங்க் பொசிஷன் அது கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர், அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் கேட்கும். அதுக்கப்புறம் ஒரு கேப்சா கேட்கும். ரெஜிஸ்டர் நம்பர் வந்து ஹால் டிக்கெட்லேயே 25 ஆரம்பிக்கும். என்ன நம்பர் இருக்கும் அந்த ரெஜிஸ்டர் நம்பர். அதேமாதிரி டேட் ஆஃப் பர்த் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கனாலே உங்கள் டேட் ஆஃப் பர்த் அதிலே செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் வந்து உங்களோட இயர், டேட் ஆஃப் பர்த்தோட இயர், அதுக்கப்புறம் மந்த்து, அதுக்கப்புறம் டேட்டை சூஸ் பண்ணோன்னே ஓகே கொடுத்துட்டிங்கன்னா டேட் ஆஃப் பர்த் அதிலே வந்துடும். மேனுவலாக டைப் பண்ணுற மாதிரி இருக்காது. அதுக்கப்புறம் இருக்கிற கேப்சா கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா டேரெக்டாக இந்த பேஜில் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி கொடுத்துரும். நீங்கள் வந்துடும். இது வந்ததுக்கப்புறம் டேரெக்டாக நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு இது மாதிரி உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர், எவ்வளோ மார்க் தமிழில் வாங்கியிருக்கீங்க, அதுக்கப்புறம் பார்ட் பிஎன்சியில் வந்து எவ்வளோ வாங்கியிருக்கீங்க, அதாவது பார்ட்ஸ் அண்ட் பிஎன்சிங்கிறது ஜிகேவும் மேக்ஸும் உள்ளது. அதுக்கப்புறம் உங்களோட கம்யூனல் கேட்டகரி, அது பிசி, எம்பிசி, எஸ்டி, எஸ்டி அது வரும், ஜெண்டர் வரும். அதுக்கப்புறம் பிஎஸ்டிஎம் இருந்துச்சுன்னா பிஎஸ்டிஎம் வரும். அது ஸ்பெஷல் கேட்டகரி எதாவது இருந்துச்சுன்னா ஸ்பெஷல் கேட்டகரி வரும். ரீமார்க்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் வந்துடும். அது ஃபுல்லாக உங்களோட மார்க் ஃபுல்லாக மேலே ஃபஸ்ட் ரோவில் வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓவரால் ரேங்க்கு, அதுக்கப்புறம் கம்யூனல் ரேங்க்கு, அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கோட்டா ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த ரேங்க் ஃபுல்லாக இதிலே டிஸ்ப்ளே ஆகிடும். இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட ரிசல்ட்டை நீங்கள் பார்த்துக்கலாம்.